மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 82. உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். புத்தர் வரிகள். உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான் ரகு. எவ்வளவோ முயன்றும் அவன் கண்கள் முரண்டு பிடித்து கொண்டிருந்தன. அர்ஜுனனும் ஜோஷியும் கிளம்பி சென்றதிலிருந்து அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவன் தடுமாறும் நேரங்களில் எல்லாம் அவனை சமன் செய்ய அவன் மீறா வேண்டும் அவனுக்கு. இப்போதும் அவள் வாசத்திற்கு ஏங்கி தவித்து கொண்டிருந்தான். எல்லாவற்றையும் தனியாகவே சமாளிக்க வேண்டும் என்று மூளை அறிவுறுத்தினாலும் அவன் மனம் மீராவின் மடியை நாடியது. எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் ரகு. நினைச்சதை நடக்க வைக்கிற டேலண்ட் என் ரகுவை தவிர யாருக்கு இருக்கு? சிறு புன்னகையோடு அவன் தலை கோதி அவள் சொல்லும் அந்த வார்த்தைக்குத்தான் ஈடு ஏது? அவள் மடியில் தலை சாய்த்த வயிற்றோடு கட்டி கொள்ளும் போது தாயின் கருவறையில் சேர்ந்துவிட்ட நிம்மதி வரும். இப்போது ஜோஷியின் விஷயத்தை மீராவிடம் மூடி மறைத்து வைத்திருப்பதால் ஆறுதல் தேட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். எழுந்து சுவற்றி சாய்ந்து அமர்ந்து கொண்டான். புத்தகத்தில் கூட அவன் மனம் லயிக்கவில்லை. சில நிமிடங்கள் கண்கள் மூடி அமர்ந்தவன் ஏதோ ஒரு யோசனையோடு போனை எடுத்தான். திருக்குமரனின் சாட்டிற்கு செல்ல அவரோ ஆன்லைனில் இல்லை. அவரை அழைக்க எல்லாம் அவனுக்கு தோன்றவில்லை. அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் கரைந்த பிறகு அவர் ஆன்லைனில் வந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அவனுக்கு அழைப்பு வந்தது. தூங்கலையா? அவன் பதில் சொல்லவில்லை. அவரிடமும் சிறிது நேரம் அமைதி. பிறகு கூறினார், இன்னைக்கு ஒரு புக்கு படித்தேன். அதை பற்றி உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சொல்லவா? அவர் சொல்லத் தொடங்கினார். அவர் சொல்வதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே வந்தவன் சிறிது நேரத்தில் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு கவிழ்ந்து படுத்த கண்களை மூடிக்கொண்டான். மேலும் சிறிது நேரம் கடந்த நிலையில் அவனிடம் சீரான மூச்சு வெளிப்பட்டது. சில நிமிடங்கள் கழித்து அவர் அவனை அழைத்தார். ரகு? அவனிடம் பதில் இல்லை. சின்ன புன்னகை அவரிடம். ரகுநந்தா என்றார் மறுபடியும். எந்த பதிலும் இல்லாமல் போக அதே புன்னகையோடு அழைப்பை துண்டித்தார். அவர் நினைவுகள் கயல்விழியிடம் சென்றது. அவள் கர்ப்பமாக இருந்தபோது இவர் இரவு வீட்டிற்கு வர நேரமானாலும் அந்நேரம் வரை விழித்திருப்பார். இந்நேரத்தில் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஏன் கையல் இப்படி பண்ற? செல்லமாக கடிந்து கொள்வார். நானா தூங்க மாட்டேன்னு சொல்றேன். உங்க பையன் விட்டா தூங்க போறேன். அது என்ன பையன்? பொண்ணா இருந்தா ஆகாதா? எனக்கு பையன்தான் வேணும். உங்க முக ஜாடையில் என் குணத்துல. புன்னகைப்பார் அவர். ஏன் என் குணத்தில் இருந்தால் வேண்டாம்னு சொல்லிடுவியா? சொல்ல முடியுமா என்னால்? பதில் கேள்வி கேட்பவரை ரசித்து கொண்டே அவர் அருகில் அமர்வார். மேடிட்டு அவர் வயிற்றில் கை வைத்து பேச ஆரம்பித்த நொடியில் துள்ள ஆரம்பிப்பான் அவர் மகன். அந்த நொடி அவர் மனதில் அவ்வளவு சந்தோஷம் பூக்கும். ஆசையோடு முத்தமிட நெருங்கும் நொடியில் மனைவி நினைவு வர நிமிர்ந்து அவரை பார்ப்பார். அவர் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் அவரை முறைத்து கொண்டிருப்பார் கயல். சொடக்கிட்டு விரலால் தன்னிடம் வருமாறு அவர் அழைக்க அசட்டு புன்னகையோடு அவரை நெருங்குவார். கணவரின் சட்டையை பற்றி நெருக்கமாக இழுத்து, எப்பவும் எனக்கு தான் முதல் முத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல என்பார். அவர் மிரட்டலை ரசித்து கொண்டே இவர் முத்தம் வைக்க அதன் பிறகு வாகாக நன்கு படுத்துக்கொள்வார் கயல். அது இதுக்கு மேலே நீங்களாச்சு உங்க பையனாச்சு எப்போவோ தூங்குங்க. நான் தூக்கம் போறேன். எனக்கு தூக்கம் வருது என்று கண்களை மூடிக்கொள்வார். ராத்திரியெல்லாம் உட்காந்துக்கிட்டு உங்கள் பையனுக்கு புக்ஸ் படித்து காட்டிக்கிட்டே இருங்க. திருக்குறளையே 4 நாளில் முடிச்சாச்சு. இப்படியே எல்லா புக்ஸையும் முடிச்சிட்டா வீட்லையும் லைப்ரரி வச்சிடலாம். முனகி விட்டு உறங்கி போவார். அதன் பிறகு ஒரு புத்தகம் எடுத்து வைத்து படித்து காட்ட சிறிது நேரத்தில் அவர் வயிற்றில் எந்த அசைவும் இருக்காது. சரி, உறங்கலாம் என்று எண்ணி நிறுத்தினால் மீண்டும் உதைக்க தொடங்குவான். சரி சரி படிக்கிறேன். இந்த உதச்சு உங்கள் அம்மாவை எழுப்பி விட்டுடாத. அவசரமாக வயிற்றில் கை வைத்து மகனை சமாதானம் செய்தபடியே தொடர்ந்து படிக்க தொடங்குவார். நள்ளிரவை தாண்டித்தான் அவன் ஆட்டம் அடங்கும். அதன் பிறகே இவரும் உறங்குவார். இன்று ஏனோ ரகுவின் செயலில் கயலின் நினைவு வந்தது. பீரோவை திறந்து அவர் புடவையை எடுத்து வந்து அணைத்தபடி படுத்து கொண்டார். ஏதாவது மேஜிக் நடந்து என்கிட்ட திரும்ப வந்துட மாட்டியா கயல்? திருத்தவே முடியாத தவற பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையா இன்னும் எத்தனை வருஷம் அந்த வலியோடவே இந்த உலகத்தில் வாழணும்? இன்னும் ஏன் கையில் இங்கேயே என்னை விட்டு வச்சிருக்க? இதோ நம்ம பையனுக்கும் குழந்தை வரப்போகுது. இனி அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. நான் மட்டும் இன்னும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்? சீக்கிரமாக உன்கிட்ட வந்துடுறேனே. எல்லோரும் கடவுளிடம் ஆயுள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்க இவர் மட்டும் மரணம் வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்.
எப்போதும் போல் மனைவியின் புடவையை கண்ணீரில் நனைத்தபடி உறங்கிப் போனார். அர்ஜுனன் ஜோஷியை நெருங்கி அணைக்க வர அவளோ அவனிடம் இருந்து விலகினாள். ஏன் ஜோ என்றான் ஏமாற்றமாக. அவளிடம் எந்த பதிலும் இல்லை. வீட்டில் இருந்து கிளம்பியதிலிருந்தே அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் கேட்பதற்கு மட்டும் இந்த இரண்டை தவிர எதுவுமே வரவில்லை. இப்போது அவளை நெருங்கினாலும் தவிர்த்து கொண்டிருக்கிறாள். கோபம் வந்தாலும் அதனை அடக்கி கொண்டு பொறுமையாக அவளை கையாள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தொடர்ந்து ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. வெளியே சுற்றி பார்க்க அழைத்தும் அவள் வரவில்லை. எவ்வளவு நேரம்தான் அந்த அறைக்குள்ளேயே வெட்டு வெட்டு என்று அமர்ந்திருப்பது? எவ்வளவு ஆசையோடு வந்தான். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொண்டிருந்தாள் ஜோஷிதா. நீ பண்றது வீண் பிடிவாதம் ஜோ. அந்த ஆள் சொன்னாருங்கிறதுக்காக இப்படி என்ன தள்ளி வைப்பியா? வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஹனிமூனுக்கு ஏற்பாடு செய்வாங்க தானே. இப்போ நம்ம வீட்டில் அவர் தான் பெரியவர். அப்படி எடுத்துக்கிட்டு போயேன். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு புரியல. உன்னோட வரட்டு பிடிவாதத்தில் நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்க ஜோ. இல்லை, உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல போறியா? அப்படி மட்டும் சொல்லிடாத, நான் கடுப்பாகிடுவேன். உன் லவ்வை உன் கண்ணில் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா? என் பேச்சை நீ ரசிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? சரி, பொறுமையாக இருக்கலாம்னு நினச்சேன். நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. விளையாடாத ஜோ. அந்த ஆள் ஒரு கிராக்கு. சொன்னதை செய்வான். இப்போ நாம வாழ ஆரம்பிக்காம திரும்ப போனா நிச்சயமா அவன் சொன்னதெல்லாம் செஞ்சிடுவான் ஜோ. அவள் கன்னத்தை அழுத்தமாக பற்றி தன்னை பார்க்க செய்தான். உனக்கு புரியலையா ஜோ? உன் பொட்டி கூட உன்னை விட்டு போயிடும். அவளோ பார்வையை தழைத்து கொண்டாள். அப்படியே அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு கோபமாக கேட்டான். பொட்டிக்குக்காக கூட என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேயில்ல? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? ச்சே. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? வாயை திறந்து எதையாச்சும் பேசி தொலடி. 2 நாளாக நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஜோ. அவன் குரல் உடைந்தது. அவள் அருகில் அமர்ந்தான். ஜோ, இங்கே பாரு, எனக்கு அசிங்கமாக இருக்கு ஜோ. ஏதோ செக்ஸுக்காக உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. எனக்கு என்னையே பிடிக்கல. ஆனாலும் ஏன் பண்ணுறேன் தெரியுமா? உனக்காகவும் சேர்த்து தாண்டி யோசிக்கிறேன். அவள் கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் வைத்து கொண்டான். ப்ளீஸ் ஜோ, அப்புறம் 2 பேரையும் டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணணும் ஜோ. உனக்கு என்னை விட்டு இருக்க ஓகேவா? அவன் விழிகள் 2 சொட்டு நீரை பொழிந்து விட்டன. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜோ. எனக்காக அக்செப்ட் பண்ணலாம் இல்லை? உனக்கு லைஃப் லாங் நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். உன் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன். என் மம்மிக்கு அப்புறம் நான் ரொம்பவும் நேசிக்கிற பொண்ணு நீ மட்டும்தான் ஜோ. ப்ளீஸ் டோன்ட் ஹர்ட் மீ. மனதில் வலியோடு எழுந்து சென்று விட்டான். ஜோ, ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours தான் இருக்குது. கடைசியாக கேட்குறேன் ஜோ. நீ இனி என்னை எப்படி வேணும்னாலும் நினச்சிக்கோ. என்னால் உன்னை என்னைக்கும் விட்டு கொடுக்க முடியாது, உறுதியாக சொன்னவன் அவளை நெருங்கி அணைத்து முத்தமழை இடத் தொடங்கினான். சில முத்தங்களுக்கே அவள் உடலை விரைத்து கொண்டாள். அதில் அவன் மனம் மிகவும் அடிபட்டு போக அவளிடம் இருந்து விலகி சென்று விட்டான். அதன் பிறகு அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வீடு வந்து சேரும் வரை அவள் பக்கம் திரும்பவும் இல்லை. அவன் முகத்தில் அவ்வளவு கோபம். வீட்டிற்குள் நுழைந்த போது அதே இடத்தில் தன் முன் பத்திரங்களை வைத்து கொண்டு காத்திருந்தான் ரகுநந்தன். அவன் பார்வை இருவரையும் ஸ்கேன் செய்தது. அதில் கோபம் கொண்டவன் கோபமாக அறைக்குள் சென்று தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் வந்தான் அர்ஜுனன். ரகுவை தாண்டி செல்ல போக சொடக்கிட்டு அவனை அழைத்தான் ரகு. ஹலோ மிஸ்டர் அர்ஜுனன், டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டு போங்க. அவன் ரகுவை முறைத்தவாறே எதிரில் வந்து நிற்க அவன் முன் பத்திரங்களை வைத்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் பேனாவை எடுத்து கையெழுத்திட்டு விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். சுந்தரண்ணா, டிரைவர் ஓடி வந்து நின்றார். இந்த லக்கேஜை எல்லாம் என் வீட்டில் கொண்டு போய் வச்சிடுங்க சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு பறந்து விட்டான். அவன் சென்ற திசையையே ரகு பார்த்து கொண்டிருந்தான். அவன் உடலும் மனமும் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தன. வெகுவாக சிரமப்பட்டே தன்னை கட்டுப்படுத்தியபடி அமர்ந்திருந்தான். அப்போது ஜோஷி வரும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். அவளும் கையில் சில லக்கேஜுகளோடு வந்தாள். எங்க சைன் பண்ணணும்? நிமிர்வாக கேட்டாள். அவள் முகத்தை ஆராய்ந்தவாறே அவள் முன் அந்த கட்டு பத்திரங்களை வைத்தான். எடுத்து கையெழுத்திட ஆரம்பித்தாள். அவள் முகத்தில் இருந்த பார்வையை அவன் அகற்றவே இல்லை. அவளோ அதனை கண்டுகொள்ளவே இல்லை. முடித்துவிட்டு நிமிர்ந்தாள். நீ எங்க டார்லிங் போற? இந்த வீட்டில் 4 பேருக்குமே பங்கு இருக்குன்னு மாமா எழுதியிருக்காரு. இங்க உனக்கும் தங்க எல்லா உரிமையும் இருக்கு ஜோஷி செல்லம். நீ இங்கேயே இருக்கலாம். திமிரான பார்வையோடு அவனை பார்த்தவள் பின் ஏளனமான புன்னகை ஒன்றை தந்தாள். அடுத்த நொடி தான் கையெழுத்திட்ட பத்திரங்களை அவன் முகத்திலேயே வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள்.
அவள் செயலில் நீண்ட நேரம் அப்படியே சிலையாக சமைந்து விட்டிருந்தான் ரகு. பிறகே சுயம் பெற்றவன் அவசர அவசரமாக சிதறி கிடந்த பத்திரங்களை நடுங்கும் கரங்களோடு பொறுக்கி எடுத்தான். அதையெல்லாம் எடுத்து அவள் போட்டிருக்கும் கையெழுத்தை பார்ப்பதற்குள் அவனுக்கு மூச்சு முட்டியது. எச்சில் கூட்டி விழுங்கியபடியே ஆராய்ந்தவன் முகத்தில் மெல்ல புன்னகை விரிந்தது. அவன் கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிய ஆரம்பிக்க அடுத்து அர்ஜுனன் கையெழுத்திட்ட பத்திரங்களை எடுத்து பார்த்தான். அவ்வளவுதான். அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். எஸ் எஸ் என்று அந்த வீடே அதிரும்படி கத்தினான். உடனே வக்கீலை அழைத்தான். என்னாச்சு ரகு சார்? நான் நினச்சது தான் சார். பர்ஃபெக்ட் சார், வெரி பர்ஃபெக்ட். ஹஹஹா. கிரேட் ரகு யூ ஆர். நான் என் அசிஸ்டண்ட் யாரையாச்சும் அனுப்புகிறேன். டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அனுப்புங்க. நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஷியோர் சார், ஷியோர் ஷியோர். தேங்க்யூ ஸோ மச். உற்சாகமாக அழைப்பை துண்டித்தான். அடுத்த நொடி அந்த எண்ணிற்கு அழைத்து பேசினான். நான் தந்த வாக்கை காப்பாற்றிட்டேன். இனி நீங்கள் தந்த வாக்கை காப்பாற்றுங்க சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் மனதில் அவ்வளவு சந்தோஷம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.